ஹலோ 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 சார் போய் ஹலோ 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 அடந்த வணக்காடாம் அடந்ததொரு வணக்காடாம் நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிச்சேரி உடமரந்தாம் படுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த காரையூர் கிராமத்தில் உள்ள உன் தங்கச்சி வாயனாகி அம்மனை கூட்டிக்கிட்டு கள்ளிச்சேரி விட்டு கிளம்புறதுன்னு எந்த குதிரடா உன் சொந்த குதிரை ஆளுயர விச்சருவா அட ஆளுயர விச்சருவா அசையாதடா 18ஆம் படியாம் புடியருவா உன் காலுக்கு சலங்கை எட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணியே கொஞ்ச நேரம் காரையூருக்கு மேமாட்டு எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி ஏ வாண்டி முனி நீ ஏழை மக்களை காப்பாத்த நீ தாமதிச்சடா கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரனை விட்டு கொஞ்ச நேரம் இந்த காரையூர் மக்களை காக்க என் பாண்டி முனி கொஞ்ச நேரம் நீ எந்திரி ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலுங்கடியா அலறுதுடா எத்தி மரம் கொஞ்ச நேரம் காரையூர்ல உள்ள இந்த சாமி ஊரா ஆடாத சாமியும் ஆடும் கொஞ்ச நேரத்தில் இறங்காத ஜாமியம் இறங்க அள்ளி கொடுத்த ஜாம்ப இதுவரைக்கும் ஒரு அரும்பு குறைஞ்சதில்லை ஹலோ சார் ப்ரோ கப்ளிங் ப்ரோ ஹலோ ரெடி மிருதமைக்கு மட்டும் வாலி மேத்தினேன் பச்சை லீடு பாவன மதுரா நிலையே பாண்டியராஜதனையே பாவன மதுரா நிலையே பாண்டியநாட்டு தந்தரியே பாவராக தாளாதின மருதோச கிருதையே தேவி மீனாட்சி அம்மா தாளமிருதங்கம் திமிக்கிட தாளமிருதங்கம் திமிக்கிட மாதமிருதங்கம் திமிக்கிட மாதமிருதங்கம் பிரம்மா தாண்டவனி கஜானன பிரம்மா தாண்டவனி கஜானன தாண்டவனே சங்கரி தாண்டவனே சங்கரி சங்கரி தாண்டவனே மங்கள நாடக போட்டி மங்கள நாடக பூஜை மங்கள நாடக போட்டி மங்கள நாடக பூஜை
டப்பு வாலியுமே குறைக்கிறேன் அந்த வாரி ஆரம்பிக்கிறோம். என்னடா பத்திரம் கீபோர்டு மட்டும் வாலியும் இன்னிசையில் பாடி இணைந்தது என் மனம் இன்னிசையில் பாடி இணைந்தது என் மனம் என் குரல் உன் கரம் கொடுத்தவரம் என் குரல் உன் கரம் கொடுத்தவரம் மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு சப்தசுரங்கள் செய்யும் நீலே உன் கண்ணசைவில் சப்தசுரங்கள் செய்யும் நீலே உன் கண்ணசைவில் சாப விமோசனம் கண்டதையா சாப விமோசனம் கண்டதையா சொரராக மலர்கொள் நான் செய்யும் எழும்போது சொரராக மலர்கொள் பாகியம் தான் காண் உன் பாதம் தேர் பாகியம் தான் காண் மகாபிரபு எங்கள் மகாபிரபு மகாபிரபு எங்கள் மகாபிரபு உந்தன் நினைவு என் வாழ்வில் சுதி மீட்டும் உந்தன் நினைவு என் வாழ்வில் சுதி மீட்டும் என் மொழி உள் புகழ் பிரதி பாடும் என் மொழி உள் புகழ் பிரதி பாடும் மனதோடு மனதால் உள் இந்த நயமா
எக் வச்சு ஒன்றரை கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே இன்னும் தொடரின ஒளியில் பரவிய பொழுது நாதா அறிந்தேனே முழுவீதா தங்கர தங்கர தாம்பவி தங்கர 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 தாதா சிவா தங்கர தங்கர தாம்பவி தங்கவி தங்கர தங்கர தாதா சிவா சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கிற கல்யாண வீடம் ஓம் சிவனே போற்றி ஓம் மகேஸ்வரனே போற்றி ஓம் சம்புவே போற்றி ஓம் லிங்கேஸ்வரனே போற்றி ஓம் சதாசிவனே போற்றி ஓம் சிவ சிவநாதா போற்றி ஓம் மகேஸ்வரனே போற்றி ஓம் சம்புவே போற்றி ஓம் லிங்கேஸ்வரனே போற்றி ஓம் சதாசிவனே போற்றி மந்தாச்சரம் கொள்ளும் போது ஞான ருத்ராட்சத்தில் வாழ்வில் நாடும் மந்தாச்சரம் கொள்ளும் போது ஞான ருத்ராட்சத்தில் வாழ்வில் நாடும் படிகலிங்கேஸ்வரா தருண ஜெகதீஸ்வரா படிகலிங்கேஸ்வரா தருண ஜெகதீஸ்வரா வந்தம் பொறுப்பத பூனில தேடிய வேண்டியா கரிந்தீனே உள் பாத சுவாமி தங்கர தங்கர தாம்பவி தங்கர 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 ததா சிவா தங்கர தங்கர தாம்பவி தங்கவி தங்கர தங்கர ததா சிவா சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கிற கல்யாண வீடம் ஓம் மகாரூபனே போற்றி ஓம் விஸ்வரூபனே போற்றி ஓம் லோகபாலனே போற்றி ஓம் நீலகண்டனே போற்றி ஓம் உமாபதையே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் மகாரூபனே போற்றி ஓம் விஸ்வரூபனே போற்றி ஓம் லோகபாலனே போற்றி ஓம் நீலகண்டனே போற்றி ஓம் உமாபதையே போற்றி லிங்காத்தடம் கொள்ளினாலும் ஞானவில்லாத கம்பாடி போற்றி லிங்கேவா சம்போ மகாதேவா நன்றி 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 கோமாளி வந்தானே
படிச்சு போச்சா? போதும் போதும், விளம்பரம் வேணாம். நீங்கள் அத்தனை பேருமே என்னுடைய உடம்பிறப்புகள். இதுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் எம்கேஆர் கைமாறு செய்ய முடியாது. கைமாறு செய்ய முடியாதுன்றே உள்ள வந்து போட்டாவுக்கு ஸ்டில்லு கொடுக்குறேன்னு நீங்க நோத்தாகுமான்னு வைறேன். மைக்கில் கொஞ்சம் எக்கோ வச்சு சார்பு வைங்க ப்ரோ. சார்பு சார்பு ப்ரோ. கப்ளிங் இந்த ஓஸ். நான் வருங்காலத்தில் பூரா ஊரம் போடு கொண்டிடுவாங்க. கப்ளிங்கா ஓசா அங்கிட்டு நீக்குறோம். உலகமே டொங்காசுல தான் தெரியுதான். கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு காரையூருல சாமி கும்பிட முன்னிட்டு கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. அனுமதி கூடிருச்சா நன்னானே, அனுமதி கூடிருச்சா நன்னானே. இந்த ஆனந்த கூட்டத்தில கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. கூட்டிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. அனுமதி கூடிருச்சா நன்னானே. இந்த ஆனந்த கூட்டத்தில தானே தானே போதும். ஹலோ ஹலோ சார்பு மட்டும் ப்ரோ. எக்கோ குறைங்க, ஜென்ரேட் ஆஃப் பண்ணுங்க. அந்த பச்சையா இருக்கு அது திருகு, அதை நிப்பாட்டுறதா? சிரிக்கப்படாது ப்ரோ, இது வந்து பக்தியான நாடகம், சிரிக்கப்படாது யாருமே. பேரன்பு உண்டு என் உயிரில் மேலான என் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளே, அன்னை திரசாரவத்தில் அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே, கருப்புசாமி பாட்டு போடு, நல்ல பாட்டு. நீ கொஞ்சம் உள்ள வாவேன், உனக்கு சின்ன கப்ளிங் தரேன், சப்பிக்கிட்டே பாட்டு போய் வா. வேப்பைய நாடகத்தை கருத்து போடுவான்டா. வாங்கத்தா பொம்பளை ஆளு, பஸ் கிடைக்கலையோ தலையில ஏறி உக்கார். இதுக்கு எதுக்கு தேவை வருதுன்னே தெரியலையாடா தம்பி. ஒரு அளவு தான் கப்ளிங் ஓசுனா அவையே டொங்க டே, அதை விடுவேன். எனி டைமாடா தூக்கத்தில் புலம்புறேன். கப்ளிங் ஓஸ் போராடுவோம், ஓசு கப்ளிங் வர வரை போராடுவோம்.
பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போய் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கேன், கப்ளிங் வாஷ்னா என்ன டீச்சர்? டீச்சர் லீவ் ஓட்டு புருஷனை கூட்டு கொடைக்கானல் போயிடுச்சு, ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவோம். தயவு செய்து அங்கிட்டு இருக்க ஆளுகளுக்கு தெரியலை. என்ன ப்ரோ தெரியலையா? இங்கே ஒரு 600 பேர் வர்றீங்களா? படத்துக்கு வந்து தாய் விளையாடுவான். இவன் யாரா? மைசெட்டை விளையாக்குறாளா? இல்லை மிதக்கிறானடா கப்ளிங் மாட்ட வந்தவனா? எது எப்படி இருந்தாலும் உலகத்திலே அதிக பாசம் காட்டக்கூடிய ஒரே ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு தான். என் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது உலகத்தில். உடனே எல்லாரும் கைதட்டிடுவியே. போராமப்படாம என்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்றீங்கள அன்னைக்கு தான் தமிழனை ஒத்துக்கிறேன். தமிழன் தமிழன் மேடை மேடைக்கு நம்ம சொல்றோம், யாரு போராமப்படலை? என்ன ப்ரோ எங்க இருக்க ஆளு உட்கார சொல்ல? கடைசியில் இருக்க ஆளுங்க உட்காருங்க. அவ்வளோதான், பருப்பு வேகாது ப்ரோ. இங்கே வாவே நீ சீமாமே, இங்கே வா. போய் அங்கே போய் சொல்லு. ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருப்பான், புலம்புந்துருவான். அவ்வளோதான் ப்ரோ. இதில் கோயில் பிள்ளையார் கோயிலில் பொங்கச்சோறு கிண்டி கொடுப்பாங்க. யார் முந்துறாங்களே அவங்களுக்கு தான் சோறு கிடைக்கும். சில பேர் இப்படியே இருப்பேன், எனக்கு மட்டும் குர்றா லைட் அடிக்கிற தம்பி உன் இதுலறா. ஃபர்ஸ்ட் நைட் வரும்போது கொண்டாட்டி பாவாடையில் அடி மயிர் மேனே. ஏன்டா அந்த நாடகத்துக்கு பப்புன்னு வந்தனா இல்லை ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்தனாடா? ஆனால் உங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் ஐயா? பாருங்கய்யா, என்னதான் நல்லது பண்ணி நிறைய பேர்த்த வாழ வைத்தார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவரையே ஏத்துக்கிறல இந்த தமிழ்நாடு. நான் கோமாளி வேஷம் போட்டு 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊத்துனா என்ன எப்படி ஏத்துக்கிறேன்? இந்த உலகத்தில் நல்லது செய்கிற ஆளுக்கு மரியாதை கிடையாது. நல்லது செய்கிறவன் அதிக நாள் வாழ மாட்டேன், இதே உண்மை. அதே போயிட்டு இந்த இவன் தானே கொண்டவன் காவல்துறை இவன் மேலே ஒரு பாலியல் வளாகஸ்காரம் போடும். பூரா என்னுடைய அண்ணன் தம்பியை தான். ஆனால் எங்கள் அண்ணங்க பூரா தெரிஞ்சிருச்சு. என் தம்பி பூரா வீடியோ காலே தர்றேன். லவ்வரை குளிக்கும் போது வான்றேன். ஏன் வரும்போது என்ன மச்சத்தை பார்த்து சிராக்ஸ் எடுக்க போறியா? நீ ஒன்றுமே சொல்லாது, போயில போட்டு வெதரில் வை, கண்ண கண்ணன்னு எரிஞ்சு அகத்திட்டு திரி. ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டு மைலேஜ் வேற வண்டி கொடுக்க மாட்டேங்குது. காரையூர் சாமியாடி நினைவாக மணக்குடி மாப்பிள்ளைகள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501. நீ கொடுத்த ராசி காசு வந்துச்சுன்னா உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா காசை வெட்டி போட்டுருவேன் உன்னைய. நன்றி நன்றி. யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த 5 பேர்த்துக்கு இப்படி வந்துட்டாங்களாடா. இவங்க இப்படி திரும்ப சொன்னால் திரும்ப முடியாது. பூரா முளைக்குச்சியை ஊண்டி அரைஞ்சிடுவாங்க. வாழ்த்துக்கள். நல்லா யூடியூப் எடுத்து நல்லா போட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு உங்கள் குடும்பத்தை காப்பாற்று. எல்லா துறையிலையுமே ஒரு குடும்பம் இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த பலூன் விற்கிற உறவுகள் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய தொழில் மென்மேலும் சிறக்கணும். உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வைங்க. ஏதாவது உதவி இருந்தால் கேளுங்க, பண்ணுறேன். ஓகே ப்ரோ. அனத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. கருச்சாமி பாட்டு பாட சொன்னது யாரு? நீ வந்து இங்கே பாடு. பெரிய சூப்பர் சிங்கரில் இருந்தவன் பாடுவேன், பேசாமல் இருப்பா, பாடுவேன் எல்லா பாட்டும். அமைதியாக சைடில் இருந்தால் நாடகம் வேற மாதிரி போவேன், இல்லைன்னா பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். என் டிரைவர் வேற நேரம் டிராக்டர் ஓட்டுருவேன், வயக்காட்டை பார்த்தா இறங்கி 10 சாலை அடிச்சு தான் ஏறுவேன். இப்போ போய் டிரைவர் சீட்டில் பார்க்குறேன், அது பக்கத்தில் மருதமணி சூத்து ஊற்றி இப்படி படுத்து கிடக்கேன். பம்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலையும் வந்து மாறும், இருமுடிய தலையும் வந்து மாறும். அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா
பார்க்கத்தானே போறான். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேராயப்பா கொல்லி மலை ராணி மலை விறகு மலை அச்சு மலை கொல்லி மலை மலை ஏ ராணி மலை மலை ஏ விறகு மலை மலை ஏ அஞ்சு மலை மலை அஞ்சு மலை பாருங்க அங்க ஐயப்பன நாடி ஓடுங்க நீங்க அஞ்சு மலை பாருங்க, நீங்க ஐயப்பனை தேடி போங்க. சாமியே சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பே எந்த ஜாமிக்கு நீ மாலை ஓட்டாலும் உங்க குலஜாமியை மறந்துடக்கூடாது. பாட்டையும் மூட்டையும் காலத்துல ஆண்ட ஜாமி எந்த ஜாமினா குலஜாமி தான். எது பேசுற ப்ரோ, நல்ல வாய்ஸ் தான். பங்காளி பேசாம இருக்கு. நான் வந்து பெரிய கோடாங்கி விபூதி அள்ளி அப்படி போட்டேன்னா 13 டன் உனக்கு ஓதம். அதோட திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இந்த கிளம்பிட்டாங்கடா. இந்த ட்ரோன் கேமரா அப்படித்தான் ஒரு தம்பி விட்டவே வேலிக்கிறவர் போய் சிக்கி தேன்றாட்ட குலையை பூரா குலைச்சி விட்டு பொண்ணு மாப்பிள்ளைய கொட்டி பிடிச்சிடா. இங்கே அனுப்பி விடுவேன். வாடாங்க கோத்தா வா வா வா. ஏய் எங்க அப்பாட்ட சொல்லி போடுவேன். ஏய் தட்டே நினைச்சு அடிச்சு போடுவாங்க. எனக்கு கவுட்டா அப்படி இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள விடுவீங்களா? அதை மாப்பிள்ளை வேட்டிலாம் கழட்டி போட்டு முண்டமா ஓடிடுவேன். நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் கடன் இல்லாம உடம்புல நோய் நெறி இல்லாம இந்த சாமியோட அருளோட நீங்க எல்லாருமே நல்லா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சிரிக்கணும். அதுலேயும் நான் இந்த சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காராத. சிரிக்கிறவனே முறைப்பேன், கேன்னு சிரிப்பேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தா கணேஷ் போல தர மாட்டேன்டுவேன். அதுக்காக பேசாம இருக்கணும். இந்த அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தன்னுடைய உடம்புகளை எல்லாம் உழைப்பா கொடுக்கக்கூடிய மனுஷனுக்கு மட்டும் எந்த ஒரு இதுவுமே வராது. பல ஓடிய சேர்த்து வச்சுட்டு பயந்துகிட்டே நடப்பேன். பார்த்தா தொப்பை இங்க இருக்கும், கசா புசா கசா புசான். ஏன் காசை சேர்த்து கொண்டு எவ்வளவு வச்சாலும் நீ சாகும் போது அருணாக்குடி கூட வராது. சேர்த்து வச்ச புகழும் செய்த தர்மம் மட்டும்தான் கூட வரும். அதே மாதிரி ஆண்கள் இன்னைக்கு எத்தனை சேட்டை பண்ணி எத்தனை தவறு பண்ணாலும் தன்னுடைய கணவனையும் குழந்தையும் பத்திரமாக பார்த்து கொள்வதை என் தமிழச்சி என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. பொம்பளையாளுக குறையே சொல்ல முடியாது. ஆத்தா பூரா இப்போ பூரா சிலிண்டரு குக்கரில் தான் சமைக்கிறேன். அம்மிக்கல்ல அரைக்க முடியாது. அம்மிக்கல்ல போட்டு அரைக்கணும். கரைச்சா 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 அரைச்சு குழம்பு வச்சா 8 வீட்டுக்கு மறக்கும். இன்னைக்கு குழம்பு வைக்கிது ஊரே வீசி வீட்டை காலி பண்ணிடுறாங்க. பூராமே கூகுள் தான். கருவாடு வைப்பது எப்படி? டுபுக்கு கருவாடோட முழிச்சுக்கிட்டு வந்தோம். அன்னைக்கு ஒரு 16 மணி நேரம் கூகுளில் கேட்குற வரவே இல்லை. அடுப்பு பற்ற வைப்பது எப்படி? அந்த பொம்பளைலாம் எரிச்சா என்ன? இன்னைக்கு பெண்களை விட சமையல் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆண்களே ஆண்களே ஆண்களே. இந்த கைதட்டாலாம் வீட்டில் உழ வைக்கிற. அதுலயும் சில பேர் இப்போ பொண்டாட்டி பாவாடையை துவைக்கிறேன். விடு, நம்ம பொண்டாட்டி தான் விடு. இங்க வாரு, இந்த ட்ரோனு கேமராவுக்கு அனத்தம் பிடிச்சிக்கிருச்சு. அங்கிட்டு போகும்போது கல்லை வெட்டி எரிய போறாங்க. டேய் நம்ம கிரவுண்ட்ல விளையாட விடுங்கடா, நம்ம பையன் சாப்பிடாம பட்னியா கிடப்பேன். மாலையை போடுங்க. சமீபத்தில் நான் தான் சொன்னேன், அந்த வீடியோலாம் பார்த்துருப்பிய. டிரைவர் அம்மா டிரைவர், ஏண்டா டிரைவர் லேசு கிடையாதுடா தம்பி. கீழே உழவு கணேசா, நம்மளை எல்லாம் பாதுகாப்பா ஓட்டக்கூடிய டிரைவர்கள்லாம் 18ஆம் படி கருப்பனுக்கு சமம்டா. டிரைவர் லேசு கிடையாது. அதே மாதிரி எந்த டிரைவராக வேணா இருக்கலாம், கருது வண்டி டிரைவராக இருக்கிற ஆளுங்க ரொம்ப கஷ்டம். ஊருக்கெல்லாம் போனால் குளிக்கிறதுக்கே 60 நாள் ஆகும். ஏன்னா குளிச்சா சுனை அரிக்கேன்.
அவங்க பாட்டை போட்டுக்கிட்டா இருக்கிறாங்கடா. கட்டி பூடிடா சக்குலாம் சக்கு அறுத்து வயக்காட்ட ஆளையும் ஏற்றி இறக்கி போடுறேன். பாதுகாப்பு அவசியம். இன்னைக்கு காவல்துறை அதிகாரி இங்கே வந்திருக்காங்க. தமிழகத்தினுடைய காவல் பணியை செய்வன செய்யக்கூடிய திறமை படைத்த அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஏமா தட்டுறியான்னா அவதாரம் கட்டியிருக்கேன் தம்பி. அவதாரம் எதுக்கு கட்டுற? நீ வண்டிக்கான எல்லா ஆதாரத்தையும் வச்சுக்க. யாருக்கும் நீ பயப்படவே தேவையில்லை. மனசாட்சிக்கு மட்டும் பயந்தா போதும். அது இல்லாமல் சில பேர் காவல்துறையிட்ட போய்வோம் அப்படியே சிந்துறேன். காவல்துறை திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பிடிச்ச உடனே நம்மளால் பயங்கர டைலாக் பேசுவேன். ஐயா என்ன தெரியலைங்கய்யா புடவுடன்னு வந்துருச்சியா, ஊசி போட வந்தேன், எங்கள் அப்பாவுக்கு ஆபரேஷன்யா, என் பொண்டாட்டிக்கு வேற பிள்ளை பறந்து கிடக்குயா. அப்புறம் அவர் என்ன கவக்கம்பு எடுத்துகிட்டு போய் கிளச்சா விடுவார். லைசன்ஸ் இருக்கா ஒன்று இருக்கு இல்லைன்னு சொல்லணும்னா அழுதுருவேன். ஏட்டையா இவனை என்ன செய்வான்? விடுங்கய்யா பாவமா தெரியுது போயிடும். அது எப்போ போவ? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிடலாம். இப்போ நான் பொண்ணாளி தொலைஞ்சேன். அதில் இளவட்டம் பூரா என்ன பண்ணிட்டேன், சீரட்டை பற்ற வச்சுக்கிட்டு போலீஸ்காரில் பார்த்தோன்னே அப்படியா ஏட்டையா இவனுக்கு ஒரு 5000 போட்டு கொடுக்க. TN 43 45 கிரிச்சு பிடிச்சி 15000 விற்கும் போது தொலைஞ்சேன். வண்டி 35,000க்கு விற்றுருப்பேன். ஃபைன் மட்டும் 70,000 இருக்கும். அங்கனையே மண்ணெண்ணெய் வாங்கி எரிச்சு விட்டு அடி பாவ ரச பூவ ரச ஒரு பாட்டு பாடவா? ஆடு வச்சிருந்தேன் மடுவு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1312 செம்புரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேலே 11 பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன். 10 மரக்கா நெல்லு வச்சிருந்தேன். மதுரையில 10 வீடு வாங்கி 10 பீரோல வச்சிருந்தேன். ரியல் எஸ்டேட் இருக்க ஆளாளுக்கு பத்திரத்தை தூக்கிட்டு தெரியான். சிவகங்கை பைபாஸ்ல ஒரு 150 ஏக்கரை வெள்ள பெயிண்ட் அடிச்சு கல்ல ஊண்டி பென்சிங் பண்ணி வச்சிருந்தேன். நகை கிராமுக்கு தர்று புறணு ஒரு 250 ரூபாய் நகை எடுத்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா சீக்கிரம் பணக்காரன் ஆக முடியாது. திருப்பத்தூர்ல ஒரு ஆபீஸ போட்டு 100க்கு 10 பைசா 7 பைசா புறணு வட்டிக்கு விட்டு இருந்தேன். இவ்வளவு பணம் காசு இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி ஒரு மாதிரியா முறைக்கிறானே, ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவேன். ஒரு 15 பேரை டாடா சுமோல பின்னாடிய ஃபாலோ பண்ண விட்டு இருந்தேன். சாயந்தரம் நேரம் தண்ணி அடிச்சு கும்மாளம் போட்டாலும் இரவு நேரத்துல கப்ளிங் வேணும்னு நினைச்சுக்கிட்டு கொண்டாட்டிட்ட போனா விரதம் கிரதம்னு சொல்றான். புதுக்கோட்டையில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதா வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா ஆண்டவா. குடிதா வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகும். குடிதா வேணாமப்பா குடும்பம் கட்டு போகும். அப்பவே சொன்னாங்க அதை யாரு கேட்கல. அதை யாரு கேட்கல. பிடிஞ்சா பொழுதடைஞ்சா தாழ்மார்களை தேடி நடையா நடந்து நம்ம எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அழகு
குடிச்சு போட்டு பொண்டாட்டி கொலுச வித்து முட்டு சேர்ந்து அடிச்சு போட்டு சொல்லிய பொண்டாடி முடியாதீங்களா எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே எங்கெங்கே எப்படி பிராண்டு சரக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளையே பெத்த தாயில பழகுன நண்பர்கள் நல்லா பார்த்த வேலை இதெல்லாம் தேவையில்லை இந்த குடிதான் உலகம் 20 வருஷமா குடிச்ச ஒரே ஒரு தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருமை மாடு வச்சிருமை 500 ஜம்பரி ஆடு வச்சிருமை அழகு தேச வண்டி வச்சு 4 மரசு நல்ல வச்சிருமை நல்ல குடும்பத்து பேரு வச்சிருமே அடாத்தனையும் போச்சு குடியாடி தனியாச்சு அடாத்தனையும் போச்சு குடியாடி தனியாச்சு சுகமா இருக்கிறது சொர்க்கத்துக்கு போகுது ஆண்டவா போற முடியுது சொர்க்கத்துக்கு போகணும் சுகமா இருக்கிறது சொர்க்கத்துக்கு போகுது புதிஜா குடிக்கும் போது மேல வரந்தான் இருக்கிற விஷமிடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னா அதை யாரு கேட்கல அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு கட்டிக்கு சரக்குக்காக பலகாலில் விழுந்ததுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்தில் நமக்காக பிறந்து நல்ல புத்திகளை சொல்லி சொத்துக்களை தாரவாத்து கொடுத்த நம்ம முப்பாட்டி சொன்ன வார்த்தைகளை கல்லிசேரி எதிரியாரு மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் இந்த குடிய மரத்து ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்துட்டு போன முன்னே பிறவி என்பது ஒரு தடவை 7 பிறவி 8 பிறவின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்துட்டா என்ன மயத்துக்காரன் சொல்றேன் ஒரே பிறவில இன்னும் நம்ம பிறக்க போறது இல்ல இந்த பாட்டை கேட்டு 4 பேர் திரும்பினாலும் காரையூர் மண்ணுக்கு வந்தது நான் பெருமையா நினைக்கிறேன் இதுல லேசுவாஜா கட்டிங்க போட்டு வந்தாலும் இந்த மசுறு பாட்டை எதுக்கு பாருங்க வெளியே வரட்டவன குழப்பம்னு சொல்லுவேன் அப்படி என்னை ஓத்தாங்கம்மான வஞ்சாலும் மேடைக்கு அண்ணன் தம்பிய நல்லா இருக்கணும் இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருவை 500 ஜம்பரி ஆடு வச்சிருவை அழகு ரேசு அத்தி வச்சிருவை 4 மரசு நல்ல வச்சிருவை நல்ல குடும்பத்து பேரு வச்சிருவை அத்தனையும் போச்சு குடியாடி தனியாச்சு அடாத்தனையும் போச்சு குடியாடி தனியாச்சு ஐயா காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ரோ ஐயா துப்பாக்கி இருக்கா ஐயா துப்பாக்கி இருந்தா என்னைய சுடுங்கயா முத இந்த வந்துட்டாப்ல சான்சினா ஓடி உள்ள போய் கிளிக்கு போய் சீட்டு படு இதுல என்னன்னா என்ன சண்டைன்னு தெரியாமையே சில பேர் ஏவி விடுவேன் சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க அவனை வெட்டா குத்துறான்வேன் நாங்க அன்னைக்கு போன ஊர்ல மாப்பிள்ள சண்டை ஓட்டோன்னே ஊர் அம்பலாறு போன அடிச்சார் எம்கேஆர் நம்ம ஊர்ல பயலுக 7 எழுத்து விட்டாங்கப்பா இன்னைக்கு நாடகம் நடக்கிறதே கடிசா இருக்கும் போல அப்படின்னாரு கடிசா இருந்தாலும் நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன்ட்டேன் ஊரில் வந்து நம்ம காரு வருது அடிச்சு பொம்பளை போல சேலை பாவாடைலாம் கிழிஞ்சு இங்கிட்டு பார்த்தா 10 பொம்பளை எம்சாண்டு அள்ளி தூத்துறா அங்கிட்டு பீசாண்டு 10வது களிமண்லாம் அள்ளி தூத்தி ஊரே ரத்த காடா கிடக்கு இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு கேட்டா சொன்னேன் பாரு ஒரு ஆள் கணேஷ் போயில கேட்டிருக்கேன் கொடுக்கலன்னு வெட்டிக்கிட்டாங்க கணேஷ் போயிலுக்கு அடிச்சுக்கிட்டாங்க நீ போயில வாங்கிட்டு வா அடிச்சுக்கிறோம் முடிஞ்சு சொல் தயவு செய்து சைடில் நிற்கிற என் அண்ணன் தம்பிய கொஞ்சம் அமைதியா
இருங்க அப்போ நல்லா இருப்பியா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மாடு புடி மாடு ஒரு கப்ளிங். ஏய் அண்டா அண்டா இருடா. தமிழுடைய வீர விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டை வெளிநாட்டில இருந்து வந்து பாக்குறாங்க. இந்த தமிழன்னா வெளிநாடு ஊரம் பேசுது. அவங்க பாயிர மாட்டே துணிச்சலா பிடிப்பாங்க, நம்மெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பயப்படுறேன் வெளிநாட்டுக்கார். இதுல ஜல்லிக்கட்டுல என்ன பண்றேன்னா, மாடு வருது, புடிகாரவங்க வீரமா பிடிக்க போறாங்க, புடிய விட்டுட்டா மாட்டுக்காரருக்கு பரிசு. இதுதானே உண்மை. பிடிச்சா புடிகாரருக்கு பரிசு. இதுல என்ன பண்றேன்னா, மாட்டு ஓனரு வாடிக்குள்ள அவுத்து விடுறதுக்கு பாவம் 10 பயலுக சாணி கினியமா உழப்பி சட்டிலாம் குத்து வாங்கி அவன் அவுத்துக்கிட்டு இருப்பேன். ஓனர் இங்க வந்து தூக்கி நெஞ்சு கட்டிக்கிட்டு சட்டியை பார்த்தா கண்ணுங்கன்னா ஓட்டையா இருக்கு. மாடு வந்தா குத்த போகுது, இவன் உடனே உசுப்பேத்தி விடுவான். அழகரு வாடா, அழகரு வாடா, மொத்த போடுறா போடுறா. பார்த்தா இவனை போட்டுச்சு ஓனரை. ஓனரை போட்டா ஓத தள்ளி போச்சாக்கி. ஓனர் தவளை மாதிரி பெட்டில் படுத்து கிடக்காரு. சொந்தக்காரன் ஆப்பிள் வாங்கிட்டு போய் பார்க்குறேன். உன் மாடு எப்படிப்பா பாஞ்சு? கண்டாலிமயம் மாடு வாடை எடுக்கும், இன்னைக்கு வாடை எடுக்கலை. ஆமாம், மாடு மோந்து வாத்துருக்கு, நீ தைலம் தடையிடுவேன். வீர நிறைந்த அந்த 5 ஜீவன் காளைக்கு தன்னுடைய உரிமையாளர் யார், புடிகாரர் யார் தெரியாது. அன்பு உறவுகளே, ஜல்லிக்கட்டு விளையாடுங்க, கவனமாக செயல்படுங்க, பாதுகாப்பாக விளையாடுங்க, பாதுகாப்பாக மாட்டை கொண்டு போங்க. இது ஒரு விழிப்புணர்வு தான். காவல்துறை அதிகாரி ஐயா இருக்காளா? ஐயா உள்ள வாங்கய்யா, ரொம்ப சிரமமா இருக்கு. போட்டோ எடுக்க வர்ற ஆள் கூட நிறைய போதங்கய்யா. நிறைய போதையில் வந்துட்டு என்ன ஒரு ஆள் உன் பேரு என்னன்றார். நான் குரண்டி சுப்பிரமணியன். அடையாளம் தெரியாது. 5-6 தாடி மசல் வச்சதுக்கே அடையாளம் தெரியலையே. ஆனால் மருதமணியை எந்த கூட்டத்திலையும் கண்டுபிடிச்சு போடலாம். ஏன்னா அவன் காலு வலச. ஆனா செல்ல வந்து இப்படி பார்க்குறான்டா. அவன் பார்க்குற ஊராமே விட்டு படம் தான்டா. ஏன்னா முண்டைக்கு எதுவுமே அமையாது. தென்பாண்டி முத்துப்பாண்டி தங்கப்பாண்டி நமக்கெல்லாம் பேரும் புகழ் வாங்கி கொடுத்தார் தென்பாண்டி ராமன் நாடு. நம்ம தேச பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் மதுரை அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்து அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி மதுரை அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகள் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரா கந்த தெய்வ சுட அப்துல் கலாம். மீது கனகீனா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. மீது கனகீனா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ஏவகனை நாயகன் இளைஞருடைய எழுச்சி மிக்க ஒரு தமிழன்.
அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரு, அது வேற விஷயம். ஆனா நம்ம எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தமிழன் யார் என்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். ஏன்னா நாம் பிறந்து விளையாண்டு வாழ்ந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம் ஐயா தெரியாது. அப்துல் கலாம் ஒரு பேங்க் மேனேஜரான். ஆனா அப்துல் கலாம் நல்ல மனுஷன், ஒரு சொல்ல வாசகம் முதல்ல செத்து போயிட்டார். அவர் தான் சொன்னார், மேடைக்கு சொன்னார், நான் முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன் இந்த இந்தியாவை வல்லரசு ஆக்குவதற்கு. அப்ப பேட்டியில் கேட்டார், நீங்க ஒருவேளை இறந்துட்டா யாரு ஐயா? என் இளைஞர் இருக்கேன், இந்தா என்னை காலி பண்றதுக்கு இங்க தகடு வைக்கிறேன். இளைஞர் கையில தான் இந்த நாட்டை நான் தூக்கி வைக்கிறேன்னு சொன்னார். ஆமா, இளைஞர் கையில தான் இருக்கு 12 மணி. ஆனா கப்பு, சைடிஸு, ஊர்கா, புளிப்பு, ஆன்ஸு, போயல, செய்தி பீடி, ஃபில்டரு, எந்த கெட்ட வழக்கம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு யோக்கியன்னு சொல்றான்னா அவன் லேடிஸ் வச்சல டேஞ்சரா இருப்பான். ரோக்கரை கிடையாதுடா, குருணம் மறந்துடா. ஏப்பு இது ஒன்றும் சரிவிட்டு வராது போல. எக்கோ வை கருப்பனை கூட்டு நிற்பாட்டினாத்தே அவன் பார்த்துக்கிறேன். எத்தனை தெய்வங்கள் தமிழகத்தில் இருக்கு. அத்தனை ஆலயத்திலுமே கதவுகளை திறந்து வைத்துத்தான் தீவாரண காட்டுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் 18ஆம் படியா, இந்த 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் அடைத்திருக்கிறது? இந்த கருப்பு எங்க பிறந்து இருந்துச்சு? உண்மையிலே அது எல்லா ஊர்லயும் கேட்க மாட்டாங்க, இந்த ஊர்ல அதை கேட்டாங்க. சாமி இருக்கு, சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. தெய்வ சக்திக்கு மிஞ்சினது நம்மெல்லாம் சக்தியெல்லாம் தூசி வராது. உண்மையிலே நாங்க பரம்பரை கோடாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆடாத ஜாமி ஆடும், இறங்காத ஜாமி இறங்கும். கூப்பிடுற ஆளு அவன் சரியா இருக்கணும். மற்ற ஆளுகள்லாம் லேஜ் வாஜா கூப்பிட முடியாது. காரையூர் ஜாமியெல்லாம் இதெல்லாம் முரட்டு ஜாமி. இது இங்கெல்லாம் லேஜான ஆள நேரம் தூக்கி எறிஞ்சிடும். ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா ஒத்துழைப்பு கொடுங்க, இது சரிப்பட்டு வராதுங்க, முடிச்சிருவோம் ஐயா, காசு வராதுங்க. காரையூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா, 35 நின்றுதான் விளையாடுது வாரையா. காரையூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா, சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா, சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா. வருஷத்திலே உடமரம் தான் படுக்க, 600 வருஷத்திலே உடமரம் தான் படுக்க, கள்ளிஜரி காளி முனியந்தா, கள்ளிஜரி காளி முனியந்தா. காரையூர் தங்கச்சி பூவநாயகிய பக்கத்தான நிக்கிறானையா. காரையூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா, சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிற வாரையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா, கோடானு கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரப்பா, 18 படிகாரப்பா, 18ஆம் படியா. காரையூர் மண்ணுக்குத்தான் வந்துதானே நேராச்சியா. காரையூர் கிராமத்திலே முப்பாட்டு ஆண்ட சாமி வீரம் குறையலையா, சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா. காரையூர் சாமி மக்களை எல்லாம் காக்குது வாரையா.
எம்கேஆர் நான் நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்துக்காக ஆனந்த் சகுந்தலை காரேந்தல்பட்டி குஜராத் வேலை 500 என்ன எழுதியிருக்க? குஜராத் வேலை 500. நன்றி நன்றி ப்ரோ. என்ன காலத்திலும் புனலாளம் கூடி காரையூர் ஸ்ரீ பூவாநாயகி அம்மன் 19ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் பூத்தட்டு திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகர்களை காரையூர் கிராமத்தார்கள் அழைத்து வந்திருந்தாலும் காரையூர் மக்களே இந்த திருவிழாவையும் சாமியை கும்பிட்டாலும் நாங்களும் உங்களுக்கு சொந்த பந்தமாக இருக்கிறோம், நாங்களும் வருகிறோம் என்று வெளியூரிலிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் திண்டுக்கலை சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இந்த மேடைகளை வேடன் வருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு நினையாக பாடக்கூடிய ஒரு கோகிலவாணி, பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது, மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்திலே அதிதாரம் பூசி நாரதராக தோன்றியது யாருன்னா இன்னைக்கு வந்திருக்கிற நாரதர் என் மாப்பிள்ளை. பாட்டுக்கும் சரி பேச்சுக்கும் சரி எல்லா திறமையும் உள்ள என் அன்பு மாப்பிள்ளை ஒடப்பம்பட்டி மண் கண்டெடுத்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். சூப்பர். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசையமது ஒரு சினிமா பாடல்களில் அங்கே எப்படி இசையமைத்திருக்கிறார்களோ அந்த பாட்டிலே எப்படி எப்படி வரிகளை ஏத்தம் இறக்கமாக பாடியிருக்கிறார்களோ அதே போன்று பாடக்கூடிய ஒரு திறமையான கலைஞன்னா என் அன்பு மாப்பிள்ளை மருங்காவுரி மண்ணுக்கு சொந்தக்காரர் ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடல். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைச்ச சின்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே. நன்றி 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 நன்றி. வெளிவிரட்டு ஆட்டநாயகன் சிவரக்கோட்டை ஸ்ரீ பட்டவர் குரூப் சார்பாக 201. நன்றி. கணேஷ் செல்வா அங்கிட்டு போப்பா, பெட்டியை தள்ளி விட்டுறாரு. ஐயா மைஜெட்டுக்கு இடையூறு இல்லாம இருங்க ஐயா. சேச்சிப்பு இருக்காயா? ஒரு 12 வண்டியை கொண்டு வந்து ட்ரோசர் பண்ணுங்கய்யா. அண்ணே மைஜெட்டை ஏன்னா இது பண்றிய? ஏய் நீ மைஜெட்ல மாதிரி தெரியல, நல்ல நக்கலாக டெய்லர் மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன இப்படி இப்படி என்ன அங்க தள்ளி போ சொல்லு.
வாயரா தூட்டு திருவள்ளி எனக்கு என்ன மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன் சாதாரண வாத்தியார்ட்ட பயில் இல்லை. என் தம்பி பாடம் படிக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு சாம்பவான். இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வாத்தியார் இருக்கக்கூடிய ஒரு பெருந்தகை ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ் அவருடைய மாணவரும் அனந்தாங்கி அருகாமல் உள்ள இரட்டையால மண்ணுக்கு சொந்தக்காரன் என் தம்பி எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைத்து அன்பை பெறுவார்கள். நெடுமரம் மச்சான், நான் முன்பதாக பாடிய அருமையா விஜயகாந்த் பாடலை பாராட்டி காரையூர் இளைஞர் தமிழர் முகாம் சார்பாக எனக்கு ரூபாய் 250 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளனர். அன்பு அன்னார்களுக்கும் அன்பு குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நெடுமரம் எம்ஆர்சி இளங்கோவன் திமுக ஒன்றிய துணை செயலாளர் எஸ்பி ரமேஷ் மணக்குடி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 நன்றி. அன்பு உறவுகளே, திரு பாண்டியராஜன் வழக்கறிஞர் நற்பணி மன்றம் பொன்னமராவதி என உறவுகள் சார்பாக 501 நன்றி. அதனைத் தொடர்ந்து கண்டவராயம்பட்டி குரால் நினைவாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 நன்றி உறவுகளே. காரையூர்
பிஆர்பி தேவர் குரூப் சார்பாக 1001. ரொம்ப நன்றி. ஒரு 300 ரூபா தான் கொடுவேன். சாரி சார், படக்குன்னு வேர்க்குதடா ஐயா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி வரை போய் நான் சொல்வதற்கு விளம்பரத்துக்கு தேவையில்லை. ஏன்னா என் மாப்பிள்ளைய நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கீங்க. அதிரடி மன்னன்னா என் மாப்பிள்ளை. சருகு வளையவட்டி மேலூர் அருகாமல் உள்ள சருகு வளையவட்டி காலையும் சிறந்த காலை வீரர்கள், சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் 3 மினிட் நீங்க புழக்கிற புலையில எல்லாம் ஆடணும் மாப்பிள்ளை. சருகு வளையவட்டியின் அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். தயவுசெய்து இளைஞர்கள் எல்லாருமே உற்சாக பணத்தில் இருக்கியா, கொஞ்சம் உட்காருங்க. உட்கார்ந்து கோஆப்ரேட் பண்ணால் தான் நாடகம் நல்லா இருக்கு. இல்லைன்னா இடையில நிப்பாட்டுறாப்புல இருக்கு. உங்கள் ஸ்ட்ரென்த்து அமைதியாக இருங்க, நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க. வேறு அன்பளிப்பு எதுகளும் செய்ய வேணாம். ஐயா, நம்ம 2 பேரும் போகிறது நல்லது. அவரோட கடமையை சரியாக செய்கிறாங்க. எங்கே உட்கார சருகு வளைவட்டி சூர்யாவுடைய இந்த காளையை நான் மாடு சுத்து மாடா இல்ல போக்கு மாடான்னு பாக்குறேன். எங்க வாப்பான்? Come on people, bro. நான் படுற வாடு மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள. இதுக்கு மேலே சீம கல்வாய் மாட்டி விட்டு அடிச்சுக்க. போதும் 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 போதும். சிறந்த முறையிலே இங்கே எனக்கு 501 கொடுத்திருக்கிறார்கள். எம் குமரேசன் மாங்குடி அன்பு உள்ளம் 501. நன்றி. நீலகண்டன் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார்கள். இங்கே வாவே, இங்கே வா. ஒரு அண்ணன் மூத்தவன்னு இவ்வளோ மரியாதை கொடுத்து உனக்கு மஞ்சள் சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தேன். இப்போ நான் வாங்கி கொடுத்த குக்கரையை கக்க விட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ யாரை கேட்டாங்கன்னு குத்துற? உன் வயசு குத்தக்கூடாது நீலகண்டா, இலை போகிறோம். அவங்க 3 பேரும் பண்ணுறாங்கன்னா அவங்க வாமப்பு அதிகம். இளங்குத்தா குத்திட்டு அவங்க வாட்டுக்கு வேர்வை தொடச்சிடுவாங்க. நீ காடு தனமாக கல்லை ஓட்டு இது பண்ணாத. இப்போ நான் பாடுற வாட்டுக்கு தாளம் போடு. கரெக்டாக போடணும். ஒள்ளியும் ஒள்ளியில் கரண்டு போனா. ஆமா, நான் டிவியில் காமிக்கிறேன், நீ உட்காந்து ரிமோட்டை மாத்திரியாக்க. போடுங்க ப்ரோ. ஒள்ளியும் ஒள்ளியின் கரண்டு போனா. தம்பி நீ நீர்மலை அடி அடிக்காத. நீங்க வாசிங்க. டேக் இட் ஈஸி பாலிசி ஓபஸே. இன்னும் பாட்டே தொடவல்லப்பா. ஓ, நீ பஜனைக்கு போடுறாளா? அதே அந்த பொங்குச்சனை கச்சுவிடா கச்சுவிடா கச்சுவிடா. தாளத்திலே சிறந்த தாளம் இந்த ஆதி தாளம். இவர் வச்சிருக்கிறது இரும்பு தாளம். வாழ்த்துக்கள் ப்ரோ. சீன் அமைப்பு எஸ்கேஆர் சீன் கம்பெனி, கண்டவராயம் பட்டி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆடல் அரசி அடுத்தவனுடைய பொண்டாட்டி. என்ன மச்சான் சொல்ற? காமு கர்த்தாக இந்த கப்பலிக்கு நமக்கு சொந்தம் இல்லையே. இன்னொருத்தன் பொண்டாட்டி கெஞ்சி கதறி 4300 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்கேன்.
ஆனா அந்த புள்ள தலை எலும்பு ஊத்தி முண்டை மருதமணிக்கு தான் சரியா வரும், நமக்கு சரி வராது. ஒண்ணுமே இல்லையடா, அலசி பார்த்தா கூட ஐயர மாதிரியே இருக்கிறாடா. புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனிக்க மானே மாகுயில அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனிக்க மானே மாகுயில அடி நானே ஆகுயில அட கஞ்சமடு கம்பளத்தா கஞ்சமடு அட கம்பளத்தா இருக்கிற அடி மாத கத்தடி அடி கொஞ்சம் செத்தனி ஆனே ஆகுயில அடி நானே ஆகுயில அடி மானே ஆகுயில அடி நானே ஆகுயில. பேர் என்ன சொல்லு? 100 ரூபாய் கொடுத்துட்டு 20 தடவை எந்திரிச்சு உட்கார்றேன். போனா செல்வம் பானா சாவித்ரி உத்தரபுத்திரஹோம் ஓம் விசரத்ரா புருஷராக போய் புஷ்பத்தை போடுங்க. ஆண்டி நாட் காசை விடு. சரி சரி. ஆட்டூர் ராமநாதன் அம்பலம் மகன் ஹரிச்சந்திரன் ஆட்டூர் சேர்வை சகோதரர் சபரி சேர்வை சபரி இரத்த பரிசோதனை நிலையம் திருப்பத்தூர் காரை ராவண்ணா செலியன் 501 சிங்கப்பூர் தொழிலதிபர் துபார்ஜி சந்திரசேகர் சார்பாக எனக்கு அம்பளிப்பு வாரி வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் இந்த கூட்டத்தை கண்ணீர் மல்க சிலிக்க வைக்க தீருவேன் என்று ஊருக்கு வந்தது 8 மணிலிருந்து இதுவரை புளிய மரத்துக்கு கீழே 2 காலை மண்டி ஓட்டு கொண்டு ஒரே ஒரு ஆட்டாம்புழுக்கையை உள்ளங்கையில் வைத்து கடுமையான வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். சத்தம் பத்தல. இது ஒண்ணுதான் நானும் எங்க அண்ணன் சம்பாரிச்ச சொத்தே உங்க அன்புதான். மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனார் அருள் பெற்று மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு எஸ்கே ராமச்சந்திரன் அவரோட மைசெட் தானே எல்லாமே நீங்க தான். நவீன ஒளி ஒளி அமைப்பு SKR ஆடியோஸ் அண்ட் லைட் ஹவுஸ் கண்டவராயம்பட்டி திருப்பத்தூர் பாண்டி டெக்கரேஷன். இது என்ன வெளிய இருக்க முண்டை வெல்டிங்கு வெயிட்டிங்னு எழுதி வச்சிருக்க. குண்டே வருவேன். திருப்பத்தூர் பாண்டி டெக்கரேஷன் வெல்டிங் டெக்கரேஷன் சார்பாக எனக்கு 3001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றி. அதே உன்னை திட்டலப்பா, சும்மா இருப்பு. சரி சுண்ணாம்பு இருப்பு. சரி சரி உன்னே சொன்னா சுண்ணாம்பு இருப்பு. ஜெகன் தொழிலதிபர் சார்பாக 201 ஒரு தொழிலதிபர் 200 ரூபா கொடுத்துருக்காரு. இதை நீ வாங்கலாமா ப்ளீஸ்? ரவுண்டா வாங்கிட்டு வா 300 ரூபா. அடுத்தா வாடா வாடா ராசியான ஆளா இருக்கியாடா, உனக்கு ஒரு ரூம் போட்டு தரேன்டா வாடா. காசா பாக்கெட்டை விட்டு எடுக்கிறேனடா. ஸ்ரீ பூவா நாயகி அம்மன் கபடி குழு சார்பாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக ரூபாய் 501 வாழ்த்துக்கள் ப்ரோ. விசில் அடிச்சு வார்த்தையை கட் பண்ணிட்டான் அவன். நீ விசில் அடிச்சு அடைக்குது ப்ரோ. சொல்லிட்டேன் ப்ரோ. ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக 501 பூவா நாயகி அம்மன் கபடி குழு சார்பாக 2 சேர்த்து ரைட்டா நினைச்சிட்டானா. நாடக குழுவை பாராட்டி பந்தய புதாமகன் கே புதுப்பட்டி KA அம்பாள் SKSP கணபதி சார்பாக குமார்
ஆலம்பட்டியார் அவர் சார்பாக ரூபாய் 201. இந்த 201 எல்லாரும் பிரிச்சுக்கிறவா 10 நடிகரும் பிரிச்சுக்கிறோம். ஆமா அன்பாலயத்துக்காக செந்தில் கணேஷ் பாடி பில்டிங் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி செந்தில் கணேஷ் அண்ணே. 501 கொடுத்துருக்காங்க. ஒளி ஒளி சூப்பர். எஸ் கேஆர் லைட் ஹவுஸ் கண்டவராம்பட்டி வாழ்த்துக்கள் ப்ரோ சூப்பர். நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கார்கள். காரையூர் புதுவளவு கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் நாடகத்தினுடைய அமைப்பாளர் எஸ் கே ராமச்சந்திரன், எஸ் கே ஆர் நாகராஜன், எஸ் கே ஆர் ஆடியோஸ் லைட் ஹவுஸ் கண்டவராயம்பட்டி கிளை நாச்சியாபுரம். விவரங்களுக்கு ஸ்ரீ தேவி மெடிக்கல்ஸ் கண்டவராயம்பட்டி. இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த நாடகம் இருந்தாலும் எஸ் கே ஆர் கண்டவராயம்பட்டி நல்ல உள்ளங்களை நாடுகள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருப்பவர் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் வாத்தியார் அல்லாத கலை அழகு பராக் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த பூமி சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே விழாக்குளம் பிள்ளத்தி என்னுடைய தாய் கிராமம். கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எங்க அம்மா அப்பா எங்க ஐயா கோடாங்கி எங்க சொந்த பந்தமெல்லாம் 18ஆம் படி கருப்பை வாசல்ல வச்ச பேர் தான் எனக்கு ராதா கிருஷ்ணன். ஆனா எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே தமிழ்நாட்டில் சேர்ந்து வச்ச பேர் தான் எம் கே ஆர். எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் அந்த கப்ளிங் மண்டையும் அந்த சூம்ப காலையும் இழுக்கிறேன். நன்றி. நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இந்த செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நாட்டில் செல்வம் இங்கு பொங்கி வழியணும். எல்லாருமே ஐயா எல்லாருமே நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அவர் என்னைய பார்த்து ரொமான்டிக்கா அத பண்றாரு. அந்த பையன் என்ன அடிக்கிறேன் கேட்க மாட்டேங்கலாமா? ரொமான்ஸ் தம்பி. நம்ம இடையூறுவா இருக்கிறப்ப இந்த பையன் இப்ப நான் ரொமான்ஸ் பண்றப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணும் பாக்குறியா பாரு. போட்டு பொளக்கிறதுக்கு என்ன பண்ற நீனு? கடைசி அடிக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. கடைசியில கொண்டு டொம்பனுக்கு டொம்பனுக்கு டொம்பனுக்குங்கறேன். நொறிக்க முடியாது நினைச்சுக்க. அப்புறம் மாமா அப்புறம் நல்லா இருக்கீங்களா? ரஞ்சிதா மாமா நீ செஞ்ச புண்ணியத்தை நான் நல்லா இருக்கேன். நான் இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் செஞ்சதே கிடையாது. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ முதல்ல சுகமா இருக்கியா? இல்ல நான் சுகமா இருந்தா என்ன நம்பறியா? சுகமா இருக்கியா இல்லையா? இத நான் ஏன் கேக்குறேன்னா நீ முதல்ல சுகமா இருந்தீனாதான் எங்க 4 பேத்துக்கு நீ சுகத்தை கொடுக்க முடியும். சுகம் கொடுக்க கூட்டி வந்தீங்க. ஆட்டம் பாட்டத்தை மேட்ருக்கு வரணும். அப்படி மேட்ரா இல்லம்மா அந்த சொல்ல வந்த விஷயத்துக்கு அந்த மேட்ருக்கு அதான் அந்த மேட்ரு மேங்க மேட்ரு மேட்ருக்கு வரணும். நீங்க வேற அதே நல்லா இருக்கீங்க அண்ணே. வாயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. நல்லா ஏப்பா உன் தங்கச்சியாப்பா? ஆமா மச்சான். மச்சான் என்ன மச்சான்? அப்புறம் அண்ணே சூரிய அண்ணே நீ போய் நான் உனக்கு அண்ணனுக்கு அப்படின்னா இது இருக்கிறதுக்கே பேசாத. இங்கே போ வெளிநாடு கிளம்பு பண்ணு போ. தங்கச்சியை பார்த்து என்ன சொன்னீங்க? உனக்கு பழக்கமா இருக்கும் வாய பரல திரு
என்ன பேப்பர் கடக்கும் இலையில எழுதி கொடுத்திருக்காங்க. திரு ரிதி நாச்சியார் திரைக்கூடம் வழங்கும் ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அன்பளிப்பு கொடுத்த பெருமை சேர்த்த அன்புள்ளவங்கள் நன்றி. செம்மையா இருக்கு பாரு. ஓலைச்சுவடி அன்பண்ணார் நன்றி 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 நன்றி. உங்க அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நல்லா இருக்க முடியும். நன்றி. ஏன்டா போடுன்ற அப்புறம் போலாமா? இங்க போட கண்ணிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்டேனடி கையில் வந்தால் கண்ணிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்டேனடி கையில் வந்தால் கல்யாணம் பண்ணணும் ஆசைதான். அவன் மருந்து குடிச்சிருவான் பாத்துக்க. அப்புறம் கல்யாணம் பண்ணணும் ஆசை இல்ல, கல்யாணம் பண்ண ஆசைதான். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. யார் அண்ணன் தம்பியா? அண்ணன் தம்பி எல்லாம் பிரச்சனை இல்ல. அப்பா அம்மாவா? அப்பா அம்மா பிரச்சனை இல்ல. அக்கா தங்கச்சியா? அக்கா தங்கச்சி இல்ல. சொந்தக்காரங்களா? யாருமே இல்ல. வேற என் பொண்டாட்டி தான் பிரச்சனையா இருக்கு. பொண்டாட்டி கல்யாணம் ஆயிருச்சா? அப்ப ஒரு வாட்டி தான் ஆயிருக்கு. அப்புறம் எல்லாம் எத்தனை தடவை பண்ணுவாங்க? இங்க டான்சரா நடிக்கும் அருமை ரஞ்சிதா அவர்களுக்கு ரணசிங் தயமா ஆமா மகாலிங்கபுரம் ஆமா மகாலிங்கம் பிள்ளை அவர்கள் ரூபாய் 201 அன்பளிப்பு பெருமை சேர்த்துள்ளார். அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அன்பளித்திற்கு மனமார்ந்த நன்றி. ஏன் இந்த அவசரப்படுற நான் கேட்கிறேன். மகாலிங்கம் பிள்ளை அருமை அண்ணார் 201 அன்பளிப்பு பெருமை சேர்த்துள்ளார். ரொம்ப நன்றி நன்றி. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ரூபாய்க்கு சில்லற கோடு பறிச்சு கோடு காதல் கொண்டேனடி கடிச்சது பேரடி. தூக்கு போட்டு தொங்கு. நான் என்ன அதுக்கு மாமா? ஓ, நீங்க என்ன இருக்க ரொம்ப இழுவை எழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லடா, அதுல ஒரு ஆனந்தம் இருக்கா இல்லையா? இழுக்கிறதுல ஒரு ஆனந்தமா? ஆமா. எனக்கு இழுத்தாவே பிடிக்காது மாமா. பிடிக்காது. போங்க. அப்ப ரொம்ப சிரமமா இருக்கு. வேற எடுத்து போலாமா? போங்க. நீ என்னத்த நினைக்கிறீங்க? நீங்க ஏன் தவறாவே நினைக்கிறீங்க?
பசுமிழே படியரு பசுமிழே படியரு பாட்டு கட்டும் பவளரு ஆடு விளையாடு ஒரு மீடு கூடுமா கூடு உங்க கூடு ஒரு மாடு பசுமிழே படியரு பாட்டு கட்டும் பவளரு
இதுல பார்க்கணும், அதுல மட்டும் பாரு. ரொம்ப நன்றிங்க. அப்புறமா அப்புறமா எனக்கு 4 கூப்பிடுங்கங்கறேன். கூப்பிடவா? காதல் வைபோ